grown. fall, fell, fallen, Grow, அதுக்கப்புறம் grew, grown. grow, grew, grown. Okay. Grown. Okay. Bhagyalakshmi. Bhagyalakshmi, can you hear me? Ma'am. உங்க எக்ஸாம்பிள் சொல்லுங்கம்மா. Used. Okay, then Named. யூஸ் பண்ணலாம். Then Just came, just come. அது ஜஸ்ட் இல்லாம லைக் கம்ன்ற வேர்ட் ஆல்ரெடி நம்ம கிட்ட இருக்கு நம்ம பிடிஎஃப்ல. Hello ma'am. வேற ஏதாவது வேர்ட்ஸ்மா? கம் ஆல்ரெடி நம்ம கிட்ட இருக்கு பிடிஎஃப்ல. Paid. அதுவுமே பிடிஎஃப்ல இருக்குமா? Saved. Okay, then Killed. okay. Is it yes மா? அதுக்கப்புறம் ஃபுல்லா மோஸ்ட்லி வந்து ரெகுலர் வெர்ப்ஸா வருதே. Write, wrote, read. written. வேற? அவ்வளவுதான் மேம். ஓகேமா. இன்னும் நிறைய வெர்ப்ஸ்மே ஃப்ரீ டைம்ல நீங்க ட்ரை பண்ணி பார்க்கணும். சல்ஷியா மேம். Okay. Ma'am. Give, gave, given. Yes. Sing, sang. Say, said. Meet, met. Cook, cooked. Miss, missed. வேற ஏதாவது வேர்ட்ஸ் மேம்? இதுல இருக்கிற வேர்ட்ஸ் வந்து ஆல்ரெடி யூஸ் பண்ணிருந்தாங்க மத்தவங்களும். Can you add some more verbs with this? Okay, ma'am. Do, Understand. don't. என்ன மேம்? சல்ஷியா மேம், please repeat again. Shalshia ma'am, can you hear me? Send. Yes, ma'am. Send. Show, shown. அதுவுமே சொல்லியாச்சு மேம். நம்ம பிடிஎஃப்ல இருக்கு. ஷோ, ஷோட், ஷோன். Okay, ma'am. Ma'am, understand, understood. Yes, Become. 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 Last of become, ma'am. Become, became, become. Come வர மாதிரிதான். Become, became, become. Okay. Week 3. Okay. Others, do you have any more examples? ஏன்னா நிறைய பேர் வந்து வெரி காமன் வேர்ட்ஸ் தான் யூஸ் பண்ணீங்க. சில பேர் தான் நியூ வேர்ட்ஸ் ட்ரை பண்ணிருந்தீங்க. Do you want to add some more examples with that? Forgive, forgiven. Forgive, forgave, forgiven. Very good. Then understand, understood. understand, understood வரும் சொல். ஓகே மேம். மேம் சிரிக்கிறதுக்கும் முறைக்கிறதுக்கும் இங்கிலீஷ்ல எப்படி மேம் சொல்றீங்க? laughed. முறைக்கிறதுக்கு stare, stare, stared. ஓகே. stareன்ற வேர்ட் நீங்க யூஸ் பண்ணலாம். ஓகே. சும்மா எடுத்து மறந்துட்டோம்னு
அப்படிதான் இருக்கு. Sir, Navin sir, any other example? எஸ் மேடம். ஹலோ மேடம். Any other examples? பே, பெய்டு, பெய்டு. We already have that in our PDF, Navin. Anything else Okay, ma'am. new, like on your own? I'm thinking thought only. ஏன்டா என்னத்தடா சொல்றது? Thought. சார் 4-5 எடுத்து இது வச்சிருக்கோம்டா. என்னது என்ன ஒண்ணு Find, வேர்ப்ஸ் என்னன்னே நடத்தல. ஆனா இது Yes, வந்து that is also correct. Very good. சேர்த்து இப்படி எதுக்கு இருக்கு சார்ஜிபி ஐராட் இருக்குடா. நீ வேற ஏன்டா தள்ளுறா ஏதோ கேட்போம். நவீன் தாங்க. என்ன நவீனாங்களா? சார் சொன்ன மாதிரி Carry, தமிழ் carry, வேர்டு carry. தான் correct. ஏன்டா நீ வேற பயமுறுத்துற? ஏற்கனவே எக்ஸோடி Yes, உட்காந்து Nirmal sir, சொல்லுங்க. Carry, எல்லாம் ஒரு 8 பேர்ரா. Yeah, correct. 9 பேர் Tamil Arasima. அந்த மிஸ்ஸோட. நிறைய தமிழ் வேர்டு தான் மேம் இருக்கு. இங்கிலீஷ் வேர்டு எப்படி எழுதணும்னு தெரியல. Tell me the Tamil word, ma'am. மாட்டிட்டேன். கண் சிமிட்டல், அந்த முனைகள் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த முனைகிட்டே Blink, consummate, blink, blinked. முழுதல்னா murmur. Murmured அப்படின்னு சொன்னாங்க. ED தான் வரும். கேள்வியா தான் கேட்கறேன். ஏதாவது சொல்லி தர முடியும். சொல்லவா நானு? சொல்லு Yes, Sarshan. அது எது இருக்கு எது இல்லைன்னு தெரியலடா. Trapped. Yeah, correct. Very good. Vinita, ma'am. இதெல்லாம் சொல்லி அமுட்டா. வேற மயிராட்டம் பண்ணுவாங்க இல்ல. இதுடா. Dream, dreamt ன்னு வரும். Dreamed ED வராது. T வரும். Dreamt. Okay. arise, arose, அவளே முடிய போகுது 3 நிமிஷத்துல கிளாஸ். Arise, arose, arisen. arisen, arose வராது, arisen. Okay, awake, awoken. எல்லாரும் கரெக்ட்டா இருக்கு. ஆமா. நீ சொல்ற நவீன் சொல்லி இரு. இதுடா டக்குனு இது எங்கடா இங்கதான் ஒன்னு எடுத்து வச்சிருந்தேன். இப்போ நம்ம பார்த்த verbs எல்லாமே பாத்தீங்கன்னா V1 வந்து simple present tense இல்ல அவங்க use அதுக்கு பண்ணுவோம். இப்படிலாம் வந்து நீங்க சொன்ன V2 வந்து simple past tense ரெண்டாவது டென்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு யூஸ் பண்ணுவோம். மீதி எல்லா இதுலயுமே வந்து ED ஆட் பண்ணிப்போம், இல்ல ING சேர்த்து ஆட் பண்ணி அந்த டென்ஸ்க்கு ஏற்றவாறு நம்ம யூஸ் பண்ணுவோம். நம்ம கடைசியா பார்த்த இந்த V3 வந்து present perfect, past perfect and future perfectly யூஸ் பண்ணுவோம். நம்ம சிம்பிள் ப்ரெசென்ட் டென்ஸே ஒரு 2 days இருக்கும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுலயே வந்து நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லையா, இஸ் ஆம் ஆர்லாம் எப்படி வருதுன்னு, அது மாதிரி ஒரு சின்ன கண்டென்ட் வரும். அதை ஒரு தடவை பார்த்துட்டு தென் இந்த மெயின் வேர்ப் நம்ம இப்ப பார்த்தோம் இல்லையா, இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்க வேர்ப் தான் வந்து மெயின் வேர்ப்னு சொல்லுவோம், ஆக்ஷன் வேர்ப்ஸ்னு சொல்லுவோம். அந்த வேர்ப்ஸ் மட்டும் யூஸ் பண்ணி எப்படி சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணணும், இஸ் ஆம் ஆர் இல்லாம அது எப்படி நெகட்டிவா வரும், அண்ட் டு யூ டஸ் இந்த வச்சுலாம் எப்படி கொஸ்டின் கேட்கணும் அப்படின்றது கொஞ்சம் நிறைய சப் டாபிக்ஸ் வர மாதிரி இருக்கும் ப்ரெசென்ட் டென்ஸ்ல. ஸோ இட் மைட் டேக் 2 classes to finish that topic, 2 or 3 classes. ஓகேங்களா? That's all for today's class. Do you have any doubt? இந்த verbs மட்டும் எனக்கு வந்து நீங்க டைம் கிடைக்கும் போது நிறைய verbs படிக்கணும் எனக்கு. இல்ல இந்த இருக்க ஃபர்ஸ்ட் பேசிக் நான் அனுப்பிச்சிருக்க 50 verbs மெமரைஸ் பண்ணிக்கோங்க. இல்ல நான் ஏதாவது டெய்லி verbs உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். ஷேர் மீன்ஸ் நான் கிளாஸ்ல சொல்றேன் இந்த verb இப்படி சொல்லலாம் அப்படின்ற மாதிரி. So daily you will learn something extra. ஓகே Okay, ma'am. ஓகே மேம். ஓகே மேம். மேடம். Okay. அதான் மேம் Any other doubts? மேம்லாம் எல்லாம் தனித்துவமா சொல்லக்கூடாது. தனித்துவமா dream வந்து dreamed அப்பட கூட்டி சொன்னாங்க. நான் சொன்னது மட்டும் கூட்டி சொன்னாங்க. Dreamt வரும் மேம். நல்லா T வச்சு தான் வரும். சொல்லணும் T வச்சு தான் வருமா, dreamed வராத கன்ஃபார்ம். நீ எதை Dream. டீ முடிச்சிட்டேன். Dreamed நீங்க வராது டவுட் ma'am. கேக்குறீங்க. டவுட் இல்ல சும்மா புள்ளங்க ஓகே மேம், ஏன்னா சில இடத்துல dreamed யூஸ் பண்ண மாதிரி ஆமா, எனக்கு. அது எப்படின்னா ஆப்ஷனல்ன்ற மாதிரி. ஓகே லேர்ன்ட் சார் சொன்னாரு, லேர்ன்ட் அது நான் வந்து லேர்ன்ட்னு சொல்லிருக்கேன். மேப் ரோட் மேப் இல்லாத மாதிரி போற மாதிரி தெரியும். அது போலதான். அப்படியே சரமா பேசுறேன் அவ்வளவுதான் யார் சொல்றீங்க முடிஞ்ச அவ்வளவுதான் முடிஞ்சு கட்டாயம். ரெண்டுமே கரெக்ட் தான், பட் we will always go with dream. 40 வெளியே போய் சாரி, dreamt அந்த T வருது. 40க்கு ஓகே அது பிரிட்டிஷ் இங்கிலீஷ். லைக் நம்ம வந்து இந்தியால வந்து நம்ம பிரிட்டிஷ் இங்கிலீஷ் தான் ஸ்டாண்டர்டா ஃபாலோ பண்ணுவோம். பிரிட்டிஷ் இங்கிலீஷ்ல dreamt வரும், அமெரிக்கன் இங்கிலீஷ்ல ED போட்டு வரும். நம்ம ஸ்டாண்டர்டைஸ்டா ஃபாலோ நம்ம சைட் நம்ம பாக்குறது பிரிட்டிஷ் இங்கிலீஷ் தான்.
அதனாலதான் சொல்றது இப்படியே சொல்லலாம் அப்படின்ற மாதிரி, வேற எதுவும் இல்லை. நீங்க சொல்றதும் கரெக்ட் தான். மேம் கேக்கல மேம் என்ன மேம் டேட் அனுப்புறீங்க சொன்னீங்க. அவர்தாலும் ப்ளீஸ் கேளுடா. That's all for today's class. அடுத்து அவங்க அனுப்புவாங்க. இங்க அனுப்புனா அனுப்புவாங்க. Tomorrow இல்ல everyone நான் should அடுத்த join the class on நாள் time. இரு. அவ்வளவுதான் முடிச்சிட்டேன். என்ன பேர் அவங்க என்ன பேசுறாங்க கேட்க விடுறியா? ஏன்னா அவங்களே அனுப்புவாங்க. நேற்று அனுப்புறது மொக்க கிளாஸ் அது நடத்தவே இல்லடா நேற்று.